மகன் மூழ்கடிக்கப்படும் பொழுது உலகத்துல காப்பாற்றணும், மறுமையில காப்பாற்ற கொண்டாடிய நரகத்துக்கு போற விட்டு காப்பாற்ற இல்ல, உலகத்துல மூழ்கி சாவுறதுல இருந்து யாரை காப்பாற்ற முடியல? பெத்த மகனை காப்பாற்ற முடியல. எப்படி காப்பாற்றுவாங்க? மையத்து பண்ணா அவளையா முறிது வாங்கினா வியாபாரம் நல்லா இருக்கும், வியாபாரத்துல பறக்க செய்வார்கள். எப்படி முடியும்? பெத்த மகனை காப்பாத்துறதுக்கு ரைட் இல்லையா அவருக்கு? ஆகிரத்துல காப்பாற்றுவாங்கன்றதா பையத்து வாங்குறாங்க. துன்யாவுல நல்லா இருக்கிறதுக்காக பையத்து வாங்குறாங்க. கல்யாணம் பண்ணணுமா அவர்கிட்ட போய் கேட்பாங்க, எப்ப பண்ணலாம், எத்தனை நீங்க தேதி குறிச்சுட்டாங்க, இந்த பொண்ணை கட்டுற அந்த பொண்ணை கட்டுறதா அதையும் போய் கேட்பாங்க. நல்லா இருப்பாங்களாம். எப்படி அந்த அதிகாரம் நூகு நபிக்கு இல்லாத அதிகாரத்தை ஒரு கல்லா கொடுத்துட்டானா? முடியல, மகனை காப்பாற்ற இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பிறகு 11:42 43 ஆச்சா? 45 பாருங்க, கடுமையான வார்த்தையை எல்லாம் சொல்றான். நாதா நூஹுன் ரப்பஹு, மகன் மூழ்கடிக்கப்பட்டாச்சு, கண்ணுக்கு முன்னாடி மூழ்கி சாவுறத கண்ணால பாக்குறாரு தகப்பன், கொள்கைக்காக வேண்டி. அப்ப இருந்தாலும் பெத்த மனம் பித்தும்பாங்கல்ல, அவருக்கு கேட்கல, மனசு கேட்கல. உடனே அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு, யா அல்லாஹ் இன்னபடி மின்னஹலி கால ரப்பி இன்னபடி மின்னஹலி, இறைவா என் மகன் என் குடும்பத்தில் ஒருத்தன் தானே. அவர் கேட்கிறாரு, என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் தானே என்னுடைய மகனு. இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி மெய்யானது தானே, குடும்பத்தில் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. அதை மட்டும் புரிஞ்சுட்டாரு அவரு. உன் குடும்பத்தை ஏத்திக்கன்னு எல்லாம் சொன்னான்ல, அல்லாஹ் சொல்லும் போதே கரெக்டா தான் சொன்னான். என்ன சொன்னா? உன் குடும்பத்தை ஏத்திக்க, யாருக்கு எதிராக என்னுடைய விதி முந்தி விட்டதோ அவர்களை தவிரன்னு சேர்த்து சொன்னான். அதை விட்டார் இவரு. வசதியை விட்டுட்டு என்ன செய்வாருன்னா, நீ தானே குடும்பத்தை காப்பாத்துறான்னு சொன்ன, இவன் என் குடும்பம் தானே அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆயத்தை வாய்ச்சி காட்டிட்டோம். என்ன அல்லாஹ் சொன்னா, நீ கப்பல்ல ஏத்திக்க, உன்னுடைய குடும்பத்தார ஏத்திக்க, இல்லாமல் சபகாலைகள் கவுலு, யாருக்கு எதிராக என்னுடைய கட்டளை முந்தி விட்டதோ அவனை ஏத்தக்கூடாது. அது இவன் அடங்குவான்னு தெரியுது. பாசம் அப்படி கேட்க வைக்குது. கேட்ட உடனே இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மைதானே, நீ சொன்னா கரெக்டா செய்வீங்க, என் மகன் குடும்பத்தில் ஒருத்தன் தானே, வாந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் சிறந்த தீர்ப்பளிப்பவனாச்சே, அதனால மகனை ஏதாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? கால இறைவன் கூப்பிடுறான், யானோ நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன். உனக்கு பிறந்தவன் குடும்பமா? உன் கொள்கைப்படி நடந்தா தான் உன் குடும்பத்தை சேர்ந்தவன். நீ சொல்றபடி நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தா தான் குடும்பத்தை சேர்ந்தவன். உனக்கு பிறந்ததுனால உன் குடும்பமாக முடியாது. இன்னஹு லைஸ மின் அஹ்லிகன்றான். அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது, அவன் ஆள் சரியா நல்லா தெரியும் உனக்கு, காபிர் ஆவாத நிராகரிக்கிறவன் ஆவாத நீ தான் சொல்லி கூப்பிட்ட, அப்பவும் மாட்டேன்ட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கறீங்கள, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது. இந்த மாதிரி அவனுக்கு என்கிட்ட கேட்கறது இருக்க, அதே தப்பு. அது மட்டும் நீ பாடல, அல்லாஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பத்தி என்னிடத்துல பேசாதே. அல்லாஹ் கேட்கிறான், ஃபலா தஸ்அல்னி, நபிக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. யாரு என்ன செய்ய முடியும்? அவன் நல்லா நடந்தா மட்டும் தான் நடத்த வைக்க முடியும். அவன் வைக்கணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் என்ன? எல்லா நபிமார்களும் போதித்த கொள்கை என்ன? ஒவ்வொரு மனிதனும் அவன் நல்லவனா நடக்க வேண்டும். நல்லவனுக்கு மகனா இருந்தாலோ, நல்லவனுக்கு மனைவியா இருந்தாலோ, நல்லவனுக்கு புருஷனா இருந்தாலோ, அல்ல நல்லவருக்கு நண்பனா இருந்தாலோ, நல்லவர்கிட்ட போய் முறிவு வாங்கி இருந்தாலோ முடியவே முடியாது. அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, ஃபலா தஸ்அல்னி, என்கிட்ட கேட்காத. எதை பத்தி கேட்கக்கூடாது? மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தை பற்றி, அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்கக்கூடாது. இது பரவாயில்லை. அடுத்து பாருங்க, இன்னி அயலுக்க அன் தகூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று உனக்கு அறிவுரை கூறுகிறேன். அல்லாஹ் சொல்றான். ஜாஹில் என்ன? விவரம் அறியாதவராக மூடராக ஆகிவிடக் கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். இப்படி நீ அறிவாளி, ஒரு விவரம் உள்ள ஒரு நபியா இருந்துகிட்டு கேட்கலாமா என்கிட்ட வந்து? இந்த மாதிரி ஆளுக்காக நீ பேசலாமா? மகனாக இருக்கட்டுமே என்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி நீ ஜாஹில் ஆகிறாத, நீ மூடர்கள் ஒரு ஆள் ஆகிறாத, எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் அவ்வளவு கடுமையா சொல்றான். எங்க இருக்கு? 11:45 46 அவர் என்ன பண்றாரு? உடனே சரண்டர் ஆகிறாரு. கால ரப்பி, இறைவா, அவுது பிக்க அன் அஸ்அலுக மா லைஸ லி பிஹி இல்முன், எது பற்றி அறிவு எனக்கு இல்லையோ அது பற்றி நான் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். கேட்காம நீ ஆக்கி வைக்கணும். தெரியாம கேட்டுவிட்ட, நீ அப்படி கேட்காம ஆக்கி, இனிமே அந்த மாதிரி கேட்காம என்னை ஆக்கி வச்சிரு என்று உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதோடு நிக்கல, இல்லா தகுபிர்லி, என்னை நீ மன்னிக்காவிட்டால், தரகம் நீ எனக்கு நீ அருள் புரியாவிட்டால்,
அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆயிருவேன். இவ்வளவு கடுமையான வார்த்தை சொல்லிட்டியல்ல, நீ மன்னிக்கலன்னு சொன்னா உன்கிட்ட நான் அதிக பிரசங்கித்தனமா நான் பேசணும் பாரு, அதனால நான் நஷ்டவாளி ஆயிருவேன், என்ன மன்னிச்சிரு. கேட்டதுக்காக வேண்டி சரி பரவாயில்ல அப்படின்னு போகல அவரு. அவர் எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்றாரு பாருங்க. கேட்டவுடனே அல்ல மாட்டேன்டான்ல, சரி சரி அப்படின்னு விட்டு போகல. அப்ப வணங்க இவ்வளவு கடும் வார்த்தை எல்லாம் சொன்னான்னா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறோம். அல்லாவுடைய அதிகாரத்தை அலையிட்டு இருக்கிறோம். அல்லாவுக்கு நல்லவனா நடக்காதவனுக்கு போய் நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்றது? அல்லாவுக்கு எதிராக இருந்தவனுக்கு போய் நம்ம எப்படி சிபாரிசு பண்றது? பெரிய தப்புல பண்ணிட்டோம் அப்படின்னு விளங்கி நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளி ஆயிருவேன்ல அப்படின்னு அவர் கேட்டார்னு சொல்லி 11:47 வசனத்தை எல்லாம் சொல்றோம். அப்ப என்ன வழங்குது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பேர்லாம் வரல. இவங்க கிஸ்ஸா எழுதி வச்சிருப்பாங்க, நூஹுக்கு நிறைய மகன் இருந்தாரு, இந்த மகனுக்கு பேர் கண்ணான்ங்கிறது அந்த மகனுடைய பேரு, கண்ணான்கிற மகன் தான் அந்த மாதிரி பண்ணது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நூஹுடைய மனைவி கெட்டுப்போன மனைவி யாருன்னா அந்த மாதிரி மனைவி யாருன்னு அதுக்கு ஒரு பேர்லாம் சொல்லுவாங்க. எந்த நபிமாருக்கும் பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதம் ஹவ்வாவை தவிர, இப்ராஹிம் ஹாஜரா சாராவை தவிர வேற எந்த நபிக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? மனைவிமார்களுக்கெல்லாம் பேர் சொல்ல முடியாது. இப்ராஹிம் நபிக்கு ஹதீஸ்கள்ல பேர் வருது, ஹாஜராவும் வருது, சாராவும் வருது, ஹதீஸ்ல குர்ஆன்ல வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வாங்கிறது குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. வேற மூசாவுக்கு சபூரா, அய்யூபுக்கு ரஹீமா, நூஹுக்கு பாரிசா, இவ்வளவு பேர் வைக்கிறது கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி. இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. இப்படிலாம் அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இதை விளங்கிக்கணும். ஒண்ணும் மகனும் அவுட்டு, மனைவியும் அவுட்டு. ஆனால் இந்த ஒரு மகன் ஒரு மனைவி தான் அவருக்குன்னா இல்ல. அவங்களை பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டா அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலகது நாதானா நூஹுன், நூஹு நம்மை அழைத்து பிரார்த்தித்தார். பல நிஅமல் முஜீபூன், பதிலையா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதை நாமே சிறந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றத நமக்கு நிகரா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு, அவரையும் அவரது குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம். குடும்பத்தார்ல 2 பேர் மைனஸ் ஆகுது பாருங்க. இவ்வளவுதான் குடும்பம் நினைச்சிடக்கூடாது. இந்த 2 அல்லாமல் அவருடைய வேற வேற பிள்ளைகள் அவருக்கு இருந்திருக்கிறார்கள், வேற வேற ஒரு ரிலேஷன்ஷிப் சொந்தக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நல்லவர்களா இருந்திருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்திருக்கிறார்கள். 2 பேர் தான் ஏற்றுக்கல விளங்கிக்கணும். இந்த ஒரு மகன் பேர் தெரியல நமக்கு, பல மகன்கள்ல ஒரு மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். மீதி மகன்கள் எல்லாம் இருந்தார்கள், ஹதீஸ்ல வருது. மீதி மகன்கள் இருந்தார்கள், அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். மனைவி வேற மனைவி இருந்திருப்பாங்க, பொம்பளை சரி கூட விட்டுருப்பாரு. அப்ப அந்த மாதிரியாக அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்ல போனா வஜஅல்னா ذُرِّيَّتَهُ هُمُ الْبَاقِينَ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அவருடைய சந்ததிகளைத்தான் எஞ்சியவர்களாக ஆக்கினோம். துனியாவில் ஒருத்தர் ஏத்துக்கலன்னு வழங்குது. அது என்ன வழங்குதுன்னு கேட்டா ஏத்துக்கிட்டதே யாரு? வஜஅல்னா ذُرِّيَّتَهُ, அவருடைய சந்ததிகளைத்தான் ஹுமுல் பாக்கீன், அவர்கள் தான் நீ பாக்கினா மிச்சம். பாக்கினா உங்களுக்கு பாக்கி எவ்வளவு கேட்பீங்க இல்லங்க, கடையில ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி கொடுங்கன்னு கேக்குறீங்கல்ல, அந்த பாக்கி தான் ஹுமுல் பாக்கீன், அரபி சொல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். அவர்கள் தான் மிஞ்சியவர்களாக நாம் ஆக்கிவிட்டோம், அவங்க மட்டும்தான் மிஞ்சினாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப நூஹ் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டதும் யாருன்னு கேட்டா அவருடைய குடும்பத்தார்கள் தான், அவருடைய உறவினர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். தூரத்தில் கிட்டத்தில் உள்ள உறவினர்கள், வெளியாளுக்கு யாரும் ஏற்றுக்கல. அந்த உறவினர்கள்லயும் 2 மைனஸ், அந்த உறவினர்களையும் ஒரு மனைவி மைனஸ், ஒரு மகனும் மைனஸ் என்பதை நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அதை பற்றி என்ன தகவல் கிடைக்குது என்று பார்த்தோம்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாம் என்ற பெயரிலையும், சாம் என்ற பெயரிலையும், யாஃபீஸ் என்ற பெயரிலையும் 3 மகன்கள் இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி எதுல இருக்குன்னா திருமதியில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நூஹ் நபிக்கு 3 புதல்வர்கள் இருந்தார்கள். ஹாம் என்ற ஒரு பெயர்ல ஒருத்தர், சாம் என்ற பெயர்ல ஒருத்தர், யாஃபீஸ் என்ற பெயர்ல ஒருவர் இருந்தார்கள். 3 புதல்வர்கள் இருந்தார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸான்னு கேட்டா இல்ல. எதனால ஆதாரப்பூர்வமானது இல்லைன்னு கேட்டா 2 காரணம். ஒன்னு, இது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர்ல சயீத் பின் பஷீர் என்பவர் வருகிறார். ஒரு ஆள் இடம் பெற்றிருக்கிறார், அவர் வழியாத்தான் அறிவிக்கப்படுகிறது. அவர் யாருன்னு கேட்டா பலவீனமான ஆள், அவர் சரியா கரெக்டா செய்திகளை சொல்லாதவர். அவர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒண்ணு. 2வது இந்த செய்தியை சமுராய் என்ற நபித்தோழர் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. அறிவிப்பாளர்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கும்ல,
கேட்கிறவங்களுக்கு விளங்கிக்கணும். ஒரு ஹதீஸ் சொன்னா அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர் ஒருத்தர் சொல்ல மாட்டார். ஹதீஸ் ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, புக்கா எழுதுறாங்கல்ல, அது 150 200 வருஷம் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஒரு 200 150 வருஷத்துக்கு பிறகுதான் ஹதீஸுகளை நூல் வடிவமாக ஆக்கக்கூடிய பணிகள் துவங்கியது. அப்ப 100 வருஷத்துக்கு பிறகு எழுத ஆரம்பிக்கும் பொழுது 100 வருஷத்துக்கு முந்தினதை இவருக்கு கேட்டு எழுத முடியுமா? நான் 100 வருஷத்துக்கு முந்தின நான் எழுதுறதா இருந்தா அது எப்படி எழுதுங்க? எனக்கு நான் 100 வருஷம் வாழலையே, எப்படி எழுத முடியும்? எனக்கு எங்க